மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஏற்றம் தரும் மாற்றமா, மாற்றம் தரும் மாற்றமா, எப்படி இருக்க போகிறது, இந்த கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் எப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் இருக்க போகிறீர்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட ராசிநாதனும் சுகாதிபதியான குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். ராசிநாதன் வக்ரத்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. இருக்கிற இடம் பகைவன ரோகஸ்தானமாக்கி 6ஆம் இடம். 6ஆம் இடம்ங்கிறது ஒரு மத்தியமமான ஒரு இடம் தான். ஏன்னா 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் இருந்தால் தான் ரொம்ப விசேஷம். அது எந்த இதாக இருந்தாலும் குரு பகவான் சுபகிரகம். ஸோ ஆனால் இந்த இடத்துல 6ஆம் இடத்துல அது வக்ரகதியில் இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல. தைரியமாக இருப்பீங்க. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், நீங்கள் எடுக்கிற காரியங்களில் எல்லாத்துலேயுமே ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுப்பீங்க. அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கொஞ்சம் கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க. அதனாலே இந்த வட்டி கிட்டே இருந்ததுன்னா கரெக்டாக கட்டிடுவீங்க. இல்லைன்னா கடனை அடைக்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அதன் மூலமாக மனதளவில் கஷ்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மறையும். அடுத்தபடியாக உங்களோட இந்த குரு பகவான் உங்கள் ராசிநாதன் 5ஆம் பார்வை உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குற ஜீவனத்துக்கு குறைவே இல்லை. நல்ல உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும், தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும், நீங்கள் எடுக்கிற இடமாற்றம் எல்லாமே அற்புதமாக இருக்கும். அடுத்தபடி 7ஆம் பார்வை உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ செலவுகள் கண்ணாபின்னான்னு வந்துட்டு இருக்கும். செலவுகள் வந்துட்டே இருந்தாலும் உங்களுக்கு 9ஆம் பார்வை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒரு வரமும் வந்து கொண்டே இருக்கும். எல்லாருக்கும் வருமானம் வரும், செலவு வரும். ஆனால் உங்களுக்கு செலவு வரும், வருமானம் வரும். ஏதோ ஒன்று அப்படியே ஊட்டி பெரட்டி ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரியா? அடுத்தபடியா 5, 12 குடையாதிபதி செவ்வாய் பகவான் அஷ்டமராசியில் இருக்கார். 8ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் மத்தியமமான பலன்கள் தான். ஆனால் நீச்சம் அடைஞ்சிருக்கார். சரி, 8ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கும்போது குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது ஒரு டிவி வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்ணாவினான்னு பெரிய டிவியாக 1 லட்சத்துக்கு 1.5 லட்சத்துக்குலாம் வாங்கக்கூடாது. இருந்தால் வாங்கலாம். சரியா? அதாவது எல்லாம் இருந்தால் தாராளமாக முயற்சிகள் எடுக்கலாம், செலவு பண்ணலாம். ஆனால் இல்லைங்கும்போது கடன் வாங்கி பண்ணக்கூடாது. சரியா? அந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப விசேஷம். அதேமாதிரி வீடு கட்டுற பணியில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு அகலும். ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே சமயம் இந்த செவ்வாய் பகவான் 3/12/2024 முதல் வக்ரகதி வரை அடையிறார். அதனால் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். ஆனால் ஆன்மீக பயணங்களை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக அமையும். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று காலதாமதமாக்கி பிறகு நிறைவேறும். அடுத்தபடியா 6, 11 குடையாதிபதி சுக்கிர பகவான் ஜென்மராசியில் இருக்கார். சூப்பர். ஏன்னா ஜென்மராசியில் இருந்தாலே சந்தோஷம் தான். அதுவும் சுக்கிர பகவான் சந்தோஷக்காரகன். சந்தோஷத்தையே கொடுக்கறதுக்காகவே சுத்தின்னு இருப்பார். ஏன்னா அந்த குரு பகவான் சுக்கிர பகவான் 2 பேரும் சுபகிரகம். ஸோ சுபகிரகம் நிறைய நல்லது தான் பண்ணும். சரியா? அந்த நேரத்தில் பகைகள் கண்டிப்பாக மறையும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்படையும். 3/12/2024 முதல் சுக்கிர பகவான் எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துக்கு வந்துட்டு தனவரவு தாராளமாக வரும். அதாவது சொல்லுவாளே கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டோன்னு, ஆமாம் போங்க சார் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்களின் மூலமாக ஒரு வருமானம் வரும். புரியுதா? நம்ம எந்த அளவுக்கு இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படின்னா ஆட்டோவை வீட்டு வாசலே நிறுத்திட்டு உள்ளே போய் படுத்துட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, எப்படி வருமானம் வரும்? ஆட்டோ எடுத்து அதுக்குண்டான பெட்ரோலை போட்டு அதை எடுத்து ஓட்டினா கண்டிப்பாக ஒரு வருமானம் அருமையாக வரும். அது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம எடுக்கிற காரியங்கள் மூலமாக ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும். அதேமாதிரி இந்த கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் அற்புதமாக காப்பாற்றிடுவீங்க. அடுத்தபடியாக குடும்பத்துக்கு தேவையான சில வேலைகள் எல்லாம் கண்டிப்பாக செய்வீங்க. உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், நீங்கள் எதிர்பார்த்த அந்த அட்வான்ஸ் அது இது எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. 30/12/2024 முதல் இந்த சுக்கிர பகவான் எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தானமாக்கி 3ஆம் இடத்துக்கு வந்து முயற்சிகள் பலிதமாகக்கூடிய காலகட்டம் இது. எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள். அடுத்தபடியாக 7, 10 குடையாதிபதி புத பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார். மாதம் முச்சோடும். ஸோ செலவுகளை சமாளிக்க போராடுவீர்கள். ஏதாவது இந்த பக்கம் கடனை வாங்கி செலவு பண்ணலாமா, அந்த பக்கம் ஏதாவது வாங்கி செலவு பண்ணலாமாங்கிற மாதிரி சில பேருக்கு ஒரு எண்ணங்கள் உருவாகும். இருந்தாலும் இதை மீட் அவுட் பண்ணி தான் ஆகணும். சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மருத்துவ செலவுகள் வராது. ஆனாலும் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கணும். மருத்துவ செலவில் கரெக்டாக மேற்கொள்ளணும். சரியா? அதுமாதிரி இந்த வெளிநாடு வெளியூர் பிரயாணம்னா திடீர்னு உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்தபடியாக எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருப்பீங்க. கல்வித்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம், இடமாற்றம் கண்டிப்பாக அமையும். குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா படிப்பாங்க. என்ன ஒரு உற்சாகமாக படிப்பாங்க.
சரியா? அடுத்தபடி எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு கடினமான முயற்சிகளின் மூலம் ஒருவித முன்னேற்றம் கூடி வரும். 31/12/2024 முதல் இந்த புத பகவான் எங்க வரப்போறாரு பார்த்தீங்கன்னா ஜென்மராசிக்கு வரப்போறார். திருப்பங்கள் அற்புதமாக இருக்கும். மனதளவில் உங்களுக்கு கஷ்டங்கள் குறைந்து ஒருவித அருமையான வாழ்க்கை அமையும். பாக்யாதிபதி சூரிய பகவான் அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் இருக்கார். ஸோ செலவுகள் கண்ணாப்பிட்டான் தான் வந்துட்டு இருக்கும். ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று அதேமாதிரி திடீர்னு உங்களுக்கு வீடு மாற்றணும்னு ஒரு தோணும். சரியா? அதெல்லாம் உங்களுக்கு இப்போ அப்ளை ஆகும். நான் ஈஸியாக பண்ணிடுவீங்க எடுக்கிற காரியங்கள். அதேமாதிரி உத்தியோகத்தில் வேறு இடம் போகலாமா அப்படின்னு நினைக்கிற திங்கிங் உங்களுக்கு வந்ததுன்னா தாராளமாக அந்த ஒரு முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். நல்ல ஒரு பாக்கியங்கள் உங்களுக்கு அமையும். தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, அது ரொம்ப நல்லது. சரியா? அதேமாரி எடுக்கிற காரியங்களையும் கவனமாக இருங்க. 16/12/2024 முதல் இந்த சூரிய பகவான் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசிக்கு வந்துடுறார். ஜென்மராசிக்கு வரதுனால ஒன்றும் பெரிய பாதகங்கள் இல்லை அப்படின்னாலும் மனசில் கொஞ்சம் அப்பப்போ கோபம் குழப்பம் இதெல்லாம் வந்து போகும். கவலைப்படாமல் எடுக்கிற காரியங்களில் சிரத்தையாக இருந்தேன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் குவியும். அதுமாதிரி பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்தால் போகும். சரியா? 2, 3 கூடிய அதிபதி சனீஸ்வர பகவான் சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல இருக்கார். பரவாயில்ல, 7 எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஓரளவுக்கு நீங்கள் வெளியில் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. தனவரவு ஓரளவுக்கு தாராளமாக வரும். முயற்சிகள் சாதகமாகும். உடன்பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையும். ஏன்னா வக்கர நிவர்த்தி ஆகிட்டாரு. நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இருந்தாலும் 3ஆம் பறவை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாங்க. குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக வளர்க்குறது ரொம்ப நல்லது. 7ஆம் பறவை உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குற தந்தையாரை கொஞ்சம் கவனிச்சுக்கிறது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் வரதுக்குள்ள கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். அடுத்தபடியாக 10ஆம் பறவை உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குற செலவுகள் ஒரு புறம் இருக்கத்தான் செய்யும். அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அதேமாதிரி உறவினர்கள் வந்து உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு உதவிகள் எல்லாம் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப உதவிகளை கேட்க மாட்டீங்க யார்ட்டையுமே போய். கரெக்டாக? அந்த வகையில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி வெளியூரில் என்ன வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். இடமாற்றம் இனிமையாக அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வேறு இடம் போகலாமா அப்படின்னா தாராளமாக ஒரு இடமாற்றம் அவர்களுக்கு அருமையாக அமையும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கி அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். அதேமாதிரி வெளிநாடு போய் படிக்கணும், வெளியூர் போய் படிக்கணும், உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக அந்த இடமாற்றத்தை இனிமையாக எடுத்துக்கொள்ளலாம். கேது பகவான் ஞானக்காரகன் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருப்பீங்க. ஏன்னா ஒரு ஞானம் கிடைக்கும் உத்தியோகத்தில். தொழில் வியாபாரத்தில் ஒரு திருப்பங்கள் அருமையாக வந்து சேரும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். பெருசாக ஒன்றும் பண்ணுவானா. உங்களுக்கு செவ்வாய் பகவான் நீச்சத்தில் இருக்கார். கரெக்டாக? அதனால் அதுவும் 5/12 கூட அதிபதி. அவரை வந்து திருப்திப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? முருகப்பெருமான் வழிபாடு. அருகிலுள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளிதேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி மாலை போட்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் உங்கள் மனதில் ஒருவித அமைதி குடிகொள்ளும். சுபிக்ஷமான காரியங்கள் தடைகள் இன்றி அருமையாக நிறைவேறும். அடுத்தபடியாக நவகிரகங்களில் உள்ள குரு பகவானிற்கு வியாழக்கிழமைகளில் குரு பகவான் காயத்ரி சொல்லி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்கள் குறைகள் தீரும். மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் மறையும். நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும். ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அற்புதமான ஏற்றம் தரும், மாற்றம் தரும், முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.